வெல்கம் டு கணேசன் மீடியா. கடவுளுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அதாவது இந்த வருஷம் புத்தாண்டு ஜனவரி 1க்கு நாங்கள் மலைவாழ் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு நானும் வீரமங்கை வளர்ச்சிப்பிரியா அவங்களும் போட்டிருந்தோம். அதாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விஷயத்தையும் நாங்கள் தெரியப்படுத்தினோம். அன்னைக்கு போயிட்டு வந்த வீடியோ தான். புடவை, அரிசி, காலண்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம், வேலூருக்கு கிளம்புறோம். அதனால் டிரைவர் தம்பி தேங்காயை உடைச்சி ரொம்ப தூரம் போயிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் புத்தாண்டு எல்லோரும் நல்லா இருப்போம்னு வேண்டிக்கிறது தான். இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள். நான் அங்கே ஆஃபீஸ்க்கு போகக்குள்ளே எல்லாம் ஏற்றிட்டாங்க, இல்லாட்டி அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டோம். சீக்கிரம் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சுன்னா சீக்கிரமாக பசியும் எடுத்துரும். அதனால் என்ன பண்ணோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போய் காரை நிறுத்திட்டு போனால் 15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம பசி பொறுக்காது, இருந்தாலும் பார்ப்போம் வேறு எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதை விட ஒரு அற்புதம் நடந்துச்சு. திருப்பாட்கடல் அப்படின்னு ஒரு கோயில், அதாவது நித்திய சொர்க்கவாசல் பெருமாள். ஜனவரி 1 இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த டிரைவர் தம்பிக்கும் வளர்ச்சிப்பிரியா வீரமங்கை அவங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கோயிலில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எதுக்கு அப்படின்னா ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. சாமியை பார்க்க முடியாது, அதாவது கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், லைன் நிற்கிறாங்க, ரொம்ப தூரம் நிற்கிது. இப்போ நாங்கள் வேலூருக்கு போகணும். இப்போ எப்படி சாமியை பார்க்கணுமே 1 அதுவும் இப்படி ஒரு கோயில், அதாவது 108 திவ்ய தேசத்தில் அந்த கோயில் இடம் பெற்றிருக்கு. அப்போ எப்படி ஒரு கோயில் இன்றைக்கி 1 சாமியை பார்க்காம எப்படி போகிறதுன்னு நினைக்கும்போது, கடவுள் புண்ணியத்தில் வீரமங்கை வளர்ச்சிப்பிரியா அவங்க ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு நாங்கள் வேலூருக்கு மலைவாழ் மக்களை பார்க்கணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம்தான் இது. உண்மையிலேயே இயற்கையான ஒரு, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு, ஒரு பக்கம் மலை. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இந்த மாதிரி இடத்துல குடி இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளவு மூலிகை செடியை தான், நல்ல காத்தோட்டம். அரிசியெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஒரு முக்கியமான வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தன்னம்பிக்கை வந்துச்சு. இதை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த வீடியோவை நான் அப்புறமா போடுறேன், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைஞ்சி போச்சு. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ இல்லையே, மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சிந்திக்கிறதில்ல சில பேருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் அரிசியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. மொத்தம் 3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் வாங்கினவங்கெல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. நான் எங்கே போனாலும் அங்கே என்ன இருக்குது அப்படி இப்படின்னு அங்கிட்டு கொஞ்சம் போயிடுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் சந்தித்து பேசுனதில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க தான் அதுக்கு காரணம். வளர்ச்சிப்பிரியா பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் இதை எடுத்து நடத்துகிறாங்க. ரொம்ப நல்ல டைப். அதாவது இந்த சின்ன வயசில் இப்படி பொது சேவை செய்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு காலண்டரெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. மதம் எதுவாக இருந்தாலும் மனம் ஒன்றாக தூய்மையாக இருந்தால் போதும். அதை இந்த இடத்துல பார்த்தோம். டிரைவர் தம்பியை நீங்கள் போய் பின்னாடி உட்காருங்க, நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி ஓட்டினார். இவர் தான் முன்னாடி நின்று எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த சின்ன வயசில் இப்படி பொது சேவைகள் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம். சில ஆம்பளைகள் தான் வீட்டையே பார்க்குறது கிடையாது, கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறையா வீட்டில். அதாவது சொல்லி புலம்புறாங்க பெண்கள். ஆனால் இவங்க பொது சேவையும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் போயிருக்கோம், எங்களுக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது தட்டாஞ்செடி, வேர்க்கடலை செடிங்க, அப்புறம் நிறைய பூச்செடிங்க நிறையா இருந்துச்சு. நான் சில இடத்துல வீடியோ எடுப்பேன், சில இடத்துல பிரியா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துடுவேன். பார்ப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிராமம் அப்படிங்கிறத ஒரு அழகு தான் சொல்லு. அப்புறம் தம்பியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தார். அவங்களுக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மலைவாழ் மக்களுக்கு. அங்கே ஒரு 30 குடும்பம் இருக்குப்பா. அங்கே இருந்து இவங்க ஒரு கருகப்பில், ஒரு உடச்சக்கல்ல, அதாவது சாதாரணமாக அன்றாட தேவைகளுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ஒரு 1 மணி நேரம் நடக்கணும். அதாவது தூரம், பஸ் வசதி கிடையாது.
ஆட்டோ கூட கிடையாது, ஏதோ சொல்லி புலம்புனாங்க. 2வது இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பெரியவங்க ஏதாவது உதவி பண்ணணுமா இவங்களுக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஆறு மாதிரி போகுது. இது என்ன தண்ணின்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு. இந்த வீட்டில் தான் இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு புடவை அப்புறம் பிரியாணி இதெல்லாம் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மாலை போட்டு வரமா நிற்கிறாங்க பாருங்கள். உண்மையிலேயாப்பா எல்லாருமே நல்லா பேசுனாங்க. நாங்கள் வீடியோ எடுத்தது கொஞ்சம்தான், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் பேசணும். அங்கே இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடம்புக்கு முடியலைனாலும் என்ன விஷயம் ஏது மருந்து மாத்திரை வேணுமா, ஏன்னா பஸ் வசதி இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படியே தளர்ந்து அப்படியே ஒரு என்னமோ 10-15 கப்பல் கவுந்த மாதிரி அப்படியே மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு திரியிறோம். அதாவது நான் மட்டும் இல்லை, சில பேர், நானும் சில நேரத்தில் அந்த மாதிரியெல்லாம் புலம்புறது உண்டு. இனிமேல் இப்படியெல்லாம் நம்ம புலம்பக்கூடாது அப்படின்னு தோணுற அளவுக்கு அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே கச்சேரியெல்லாம் நடந்துச்சு, அதையும் பார்த்துட்டு. ஆனால் சீக்கிரம் நாங்கள் சென்னைக்கு வரணுங்கிறதுனால ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை. ஏன்னா 10 மணிக்கு மேலே ஆயிரும். பக்கத்துலனா பரவாயில்ல, அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு அங்கே பொறுப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். வர வழியிலேயே ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு 11:30 ஆயிடுச்சு. அம்மா பார்த்து போங்கம்மா, நான் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அவங்க கிளம்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.